சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியுடன் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் 2ஆம் கட்ட தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையானது தற்போது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தனது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், துணை பொதுச் செயலாளர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இடையான 2வது கட்ட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் மைதீன் தலைமையில் தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுத்தவரை முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் என்று திமுகவிடம் கேட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த மக்களவை தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். மீண்டும் இதே ராமநாதபுரம் தொகுதியை திமுகவிடம் கேட்டு பெற இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மாநிலங்களவையும் கேட்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்துல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அதே போல மதிமுக உள்ளிட்டோர் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். தற்போது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தனது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டோர்களிடம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் மாநில தலைவர் கட்சியினுடைய மாநில தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தவரை முதல் கட்ட பேச்சுவார்த்தையில ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் திமுகவிடம் கேட்டு பெறுவதாக இருந்து வருகிறது. இந்த நிலையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில இதே ஒரு மக்களவையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்டு பெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த மக்களவை தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில நவாஸ் கனி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் இந்த தேர்தலில் அதே தொகுதியாக ராமநாதபுரம் தொகுதியை கேட்டு பெறுவதற்கான ஏற்பாடுகளை தற்போது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்டு பெற இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் தொடங்கியிருக்கிறார்கள்.